வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ஜிபி முத்து உடன்குடியில இருந்து. இது நம்ம மணி, நம்ம ஆனந்த். இன்னைக்கு நம்ம லெட்டர் படிக்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு லெட்டர் வீடியோ வந்து. இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஆனந்த் எடுப்பா அந்த லெட்டர் எடுத்துட்டோம். ஜிபி முத்து உடன்குடி தூத்துக்குடி. ஆமா, நம்ம ஊர் அட்ரஸ். தினேஷ் திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டு. தினேஷ் அவர்களே, இப்போ உங்க லெட்டர் தான் நம்ம பார்க்க போறோம். பெரிய பேக்லாம் போட்டுருங்க. நல்ல பொருளா இருந்தா உங்களுக்கு வாழ்த்துக்கள், நிறைய விருதுகள் நிறைய வரும். பார்க்கலாம். திருப்பாத என்னது இது? இவ்வளவு பெரிய லெட்டரு. லெட்டர் போடுங்க மடினே பாப்போம். ரொம்ப நாள் கழிச்சு இல்ல. என்னது இது? இவ்ளோ இருக்கு. ஏய் மணி, என்னன்னு படில? வணக்கம். வணக்கம் தினேஷ். நம்ம அண்ணன் ஜிபி முத்துக்காக ஓடி வந்து தடுக்கி விழுந்த அண்ணன் சாணியில விழுந்தாரு. என்னன்னு இது? என்னன்னு இது ஆனந்த்? எனக்கு அதெல்லாம் தெரியும். தினேஷ் பேசுங்க, தினேஷ் கொஞ்சம் பேசுங்க, கேளுங்க. நண்பர்களே, நீங்க இப்போ எனக்கு லெட்டர் இதுதான் நண்பர்களே, படிக்கிறது இல்லை நானு. டென்ஷன் ஆகுது நண்பர்களே எனக்கு. இது என்ன லெட்டர் மக்களே இது? சொல்லுங்க. நானும் படிக்கிறேன் நானு. வேற பொருள் ஏதாவது வச்சிருக்காங்க பாரு பேக்குள்ள. லெட்டர் கூட படிப்போம் நம்ம. அன்புள்ள அண்ணன் ஜிபி முத்துக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நீ ஏத்து பாருங்க என்ன இருக்குன்னு. என்னது இது? பாருங்க என்ன, நீங்க ஏத்து பாருங்க. பாம்பு இங்க இருக்கால. பெரிய பாம்பா இருக்காங்க. ஜிபி வந்து பாம்பு தான் இருக்காங்கல்ல. என்னது இது? மாத்திரனே காய்ச்ச மாத்திரம் நினைக்கிறேன். என்ன பாருங்க. மாத்திரை என்னது இது? எப்படியே நம்பி சாப்பிடுறதுக்கு? எதுக்குல இது? மோசமான பழுவலா இருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க பாருங்க. என்னது இது? ஒரே இங்கிலீஷா எழுதிருக்கு. மணி, என்னன்னு படியில? வணக்கம். எங்கள் அன்புள்ள அண்ணன் ஜிபி முத்து அண்ணன் அவர்களுக்கு உங்களுக்காக லெட்டர் போட்டிருக்கேன். அந்த பார்சல் என்னமோ வச்சிருக்கேன்னு பார்க்க சொல்றாருண்ணே. பார்சல் எதுவும் இருக்காமா? பாரு ஆனந்த், என்னன்னு பாரு. நீங்களே பாருங்க என்னன்னு. என்ன வச்சிருக்காங்க பாருங்க. என்னல டேய், பாம்பு இங்க இருக்கு போல. ஆம்பள இல்ல. என்ன கருமம்ல இது? டேய் ஏன் இப்படி பண்றீங்க? யாம்பள இப்படி அனுப்பி விடுங்க. என்னடா யாம்பள இப்படி அனுப்புங்க? பீல போறோம், பேர போறோம். 1 2 3. இந்த மாத்திரை எதுக்குல? இது ஏதோ விஷம் ஏதோ இருக்க போகுதா? இருக்கான்னு பாருல, ஏதோ இருக்கான்னு பாருல கடிதத்துல. எல்லாம் படியில. நம்ம ஜிபி முத்தாண்ணனுக்கு நம்ம லெட்டர் போட்டு அண்ணனுக்கு படிச்சு தலைவலி, கை கால் வலிலாம் வந்துருச்சான். ஆமால, ஒரே ஓத்துற மாதிரி இருக்கு உங்களோட. என்ன தலைவலி. லெட்டர் கூட படிச்சிடலாம். கண்ட கர்மத்துல தூக்கி போடல. தூக்கி போடல. போட்டது. அந்த மாத்திரை வந்து பாதி மாத்திரை யூஸ் பண்ணுமா? பாதி மாத்திரை. முழுசா படிச்சிடறேன். முழு மாத்திரை போட்டா வந்து முழு மாத்திரை போடக்கூடாதான். கை கால் வலி, தலைவலி இருந்துச்சுன்னா பாதி மாத்திரை தான் போடுமா நம்ம. இது நம்ம வேணாம்ல, தூக்கி போட்டுரும். கட்டாயமா போட சொல்றாங்கண்ணே. வேணாம். அடுத்த பார்சல் எடு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ரொம்ப கடிதம் எழுத ரொம்ப சிரமப்படுங்க. இவ்வளோ எழுதி நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ மணி ஆனந்த் இருக்கனால நம்ம ஏதோ படித்து பண்ணோம். உங்களுக்கு முடியலன்னா தமிழ்ல இல்லை இங்கிலீஷில் நம்மளுக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட்டை போட்டு போங்க. நம்ம படித்து அதை படித்து நம்ம ஜிபி முத்து நல்லாவே படிப்பாரு. கமெண்ட் நம்ம மணி தம்பி இருக்காரு, ஆனந்த் தம்பி இருக்கா. அப்புறம் என்ன வேணும்? நம்ம படிக்க வேண்டியதான். அப்படியே போறதுல நம்மளே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி விட்டு போயிருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல, அப்புறம் மக்களே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமா ஷேர் பண்றேங்க. நண்பர்களே எல்லாம் லைக் போடுங்க. குழந்தைங்க எல்லாம் நல்லா பாருங்க. நம்ம அண்ணன் தான் ஜிபி